Subedar Major Army Lieutenant S. Sukumar, Veteran Corps of Civils, Secretary Ex-Servicemen Welfare Association அருப்புக்கோட்டை, Secretary General தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக். ஓய்வூதியதாரர்கள் அவர்களது ஓய்வூதியம் தொடர்ந்து கிடைக்க ஆண்டுக்கு ஒரு முறை உயிர்வாழ் சான்றிதழ் என்பதை சமர்ப்பிக்க வேண்டும். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிக்க ஓய்வூதியர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்தார்கள். ஆகையால் மத்திய அரசு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் ஒரு நல்லதொரு நடவடிக்கை எடுத்து இந்த உயிர்வாழ் சான்றிதழை எளிய முறையில் சமர்ப்பிக்க பல முறைகளை ஏற்படுத்தி அதை செயல்படுத்தி வருகின்றார்கள். அதில் முக்கியமாக ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி, முகத்தை ஸ்கேன் செய்து உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிப்பது. இது பற்றி மத்திய அரசின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர் நேஷன் வைட் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கேம்பெயின் 4.0 என்று இந்த நவம்பர் மாதம் 1 முதல் 30 வரை 2025 நடத்தி வருகின்றார்கள். அதன்படி தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேரில் ஒரு முக்கிய அமைப்பான பென்ஷன் போர்ட்டலில் ஒரு உறுப்பினராக இருப்பதால் இந்த ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி, அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் வாயிலாக முகத்தை ஸ்கேன் செய்து உயிர்வாழ் சான்றிதழ் அலுவலகத்தில் சமர்ப்பித்து வருகின்றோம். இயலாதவர்களுக்கு வீட்டில் சென்றும் இந்த உயிர்வாழ் சான்றிதழ் என்பதை சமர்ப்பித்து வருகின்றோம். இப்பொழுது அதிகப்படியான முன்னாள் படை வீரர்கள், ஓய்வூதியர்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு சென்று அங்கே டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற ஒரு சரிபார்ப்பு, அத்துடன் பர்ஸ் பற்றிய ஒரு விழிப்புணர்வு, பென்ஷன் பற்றி அந்த பென்ஷன் குறைபாடுகள் இருப்பின் அதை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்து நடவடிக்கை என்பதை நாங்கள் ஒரு கிராமமான மதுரை மாவட்டத்தில் தொட்டியப்பட்டிற்கு சென்று அங்குள்ள முன்னாள் முப்படைவர்கள், குடும்ப ஓய்வூதியர்களை சந்தித்து ஒரு கேம்பு வாயிலாக, முகாம் வாயிலாக செய்து வந்தோம். இது எங்களுக்கு, அதாவது தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக்குக்கு இது ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இருந்தது. வீடு சென்று அவர்களை தேடி சென்று கிராமத்தில் அவர்களுக்கு உதவி செய்வது என்பது எங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பாகவும் நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருந்தது. அந்த கிராமத்திற்கு சென்று நாங்கள் என்ன சேவைகள் செய்து வந்தோம் என்பதை இந்த வீடியோவில் மேற்படி பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். நேஷன் வைட் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கேம்பெயின் 4.0 நவம்பர் 1 to 30 நவம்பர் 2025 ப்ரொமோஷன் ஆஃப் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி என்பதை மத்திய அரசின் ஓய்வூதியர் மற்றும் ஓய்வூதியதாரர் நலத்துறை என்பது நடத்தி வருகின்றார்கள். இந்த ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர் நலத்துறையில் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக் ஒரு உறுப்பினராக இருப்பதால் இந்த நேஷனல் வைட் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் நாடு தழுவிய இந்த முகத்தை ஸ்கேன் செய்து உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிப்பு பிரச்சாரத்தில் பங்கெடுத்து உள்ளோம். இதுபடி ஒரு கிராமத்தில் சென்று இந்த நேஷன் வைட் டிஜிட்டல் லைஃப் கேம்பெயின் என்பதை நடத்தினோம். அது பற்றி தான் இந்த வீடியோ. இதில் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக்கினுடைய தலைவர் பிரசிடென்ட் லெஃப்டினன்ட் கர்னல் ஏஏ ரத்தினம் அவர்கள் வந்திருந்து இந்த முகாமை தொடங்கி வைத்தார்கள். இப்போது இந்த முகாமில் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களோட ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு அம்மா உட்காந்துருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. சுபேதார் விஜயராமுசாங்கிறான். அவர்களை அவர்களுடைய டாக்குமெண்ட்டை பார்த்தப்ப அவர்களுக்கு பர்ஸுக்கு போயிடுச்சு, ஆனால் அதை பற்றி தெரியாது. சரி, அந்த பர்ஸில் போய் அந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தப்ப மைக்ரேட் ஆகிருக்கு. ஆனால் அதில் உள்ள மொபைல் நம்பர் இருக்குது. அந்த மொபைல் நம்பர் அவங்ககிட்ட கிடையாது. அந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும்னா ஆதார் லிங்கில் உள்ள மொபைல் நம்பர் வேணும். அந்த மொபைலும் அவங்ககிட்ட கிடையாது. அப்புறம் ஒரு சங்கத்தினுடைய இவங்க திருமங்கலத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை பார்த்து வர கேட்டுக்கொள்ளப்படி திருமங்கலத்தில் உள்ள சங்கத்தின் உறுப்பினர் நாய் சுபேதார் ஆண்டி அவர்கள் சென்று பார்த்து வந்தார்கள். அங்கே சென்று பார்த்தபோது உண்மையிலேயே அது சுபேதார் விஜயராமுசா பாணரி சுபேதார் மேஜர் படுத்த படுக்கையாக தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பக்கவாதம் பாதிப்பு, அதாவது பேரலைஸ், கால் கைகள் வராது, நடக்க முடியாது. இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்து இந்த முன்னாள் முப்படை வீரர்கள் இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு
ஒரு நிதியுதவி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஆயுட்கால நிதியுதவி மாதத்திற்கு 7,000 ரூபாய். அது கிடைக்கிறதா என்று கேட்டால் அது பற்றியும் அவர்களுக்கு தெரியாது. ஆகையால் அந்த சுபேதார் விஜயராம சாபு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தக்க நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகின்றது. இதுதான் எங்களுடைய அந்த கேம்பில் டீம் மெம்பர்ஸ் ஃபார் சர்வீஸ். அதில் 10-15 பேருக்கு மேற்பட்ட முன்னாள் படை வீரர்கள் அந்த கேம்பில் கலந்துக்கிட்டு அங்கே வந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு நாங்கள் சேவை செய்ய அந்த வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு. இதுதான் அந்த கேம்ப்பு. இந்த கேம்பில் எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்திருந்தோம். கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப் வச்சுருந்தோம், ஜெராக்ஸ் மெஷின், நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்ததுனால அவர்களுக்கு தேவையான உதவிகளை எங்களால் செய்ய முடிந்தது. ஃபஸ்ட்டில் அங்கேயே அவங்களுக்கு வந்தவர்களுக்கு யாராருக்கெல்லாம் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்க வேண்டுமோ அவர்களுக்கு முகத்தை ஸ்கேன் செய்து லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கப்பட்டது. வர இயலாதவர்களுக்கு வீட்டில் சென்றும் அந்த உயிர்வாழ் சான்றிதழ் என்பது சமர்ப்பிக்கப்பட்டது. அத்துடன் மற்ற ஸ்பர்ஸ் அவேர்னஸ் பற்றியும் அதனுடைய பர்ஸில் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த அப்டேட்டு பல வேலைகள் இந்த நாங்கள் எங்களிடம் அந்த லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் எல்லா வசதிகள் இருந்தாலும் செய்ய இயன்றது. இந்த கேம்பு வாயிலாக பல சர்வீசஸ் முடிந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் போடப்பட்டது. அதோடு சேர்த்து இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஆண்ட்ராய்டு மொபைல் வாயிலாக எப்படி சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்கப்பட்டது அங்கே உள்ளவர்களுக்கு. அதாவது அவர்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் 2 ஆப், அதாவது ஜீவன் பிரமான் ஆப், அப்புறம் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் 3 ஆப் ரெண்டையும் டவுன்லோட் செய்து ஃபஸ்ட்டு அந்த ஆப்ரேட்டர்ஸ் அத்தன்டிகேஷன், அப்புறம் பென்ஷனர்ஸ் எப்படி பென்ஷனருக்கு லைஃப் சர்டிஃபிகேட் எப்படி சமர்ப்பிப்பது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்புறம் இந்த லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் 2-3 தினங்களுக்கு பின்பு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா, எப்படி ஜீவன் பிரமான் போர்ட்டல் போய் பார்க்குறது, பர்ஸில் எப்படி பார்க்குறது என்பதும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. பென்ஷனர்ஸ் பர்சனல் டாட்டா அப்டேட் பர்ஸில் யாருக்கு, அதாவது ஆதார் அப்டேட் இல்லாதவங்க, அட்ரஸ் அப்டேட் இல்லாதவங்க, பேன் அப்டேட் இல்லாதவங்க, மற்ற ஒரு சில குறைபாடு உள்ளவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டது. மைக்ரேஷன் ஒரு சிலருக்கு இந்த ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சிலருக்கு அவங்களுக்கு பிபிஓ நம்பர் இருக்குது, மற்றபடி எதுவும் தெரியாது. ஆகையால் அவர்களுக்கு வந்தவர்களுக்கு அந்த பிபிஓ காப்பி எடுத்து கொடுக்கப்பட்டது, பென்ஷன் ஸ்லிப்பும் கொடுக்கப்பட்டது. ஒரு சிலருக்கு அந்த லாகின் எப்படி பண்ணுறது, பாஸ்வேர்டு சேஞ்ச் எப்படி பண்ணுவது, பாஸ்வேர்டு அண்டு லாகின் இது கற்றுக் கொடுத்த பின்பு அவர்களாகவே எப்படி அந்த பிபிஓ நகல் மற்றும் பென்ஷன் ஸ்லிப் எடுப்பது என்பதும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. செக்கிங் ஆஃப் கரெக்ஷன் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பென்ஷன், இதில் முக்கியமாக வந்தவர்களுக்கு அவர்களுடைய பிபிஓ பார்த்து அவர்களுக்கு சரியான ஓய்வூதியம் கிடைக்கிறதா இல்லையா என்ற நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இதில் முக்கியமாக அதில் உள்ள இந்த பர்ஸ் பிபிஓவில் உள்ள அவர்களுடைய டிபெண்டன்ஸ் மனைவி குழந்தைகளுடைய பெயர் மற்றும் பிறந்த தேதி சரியாக இருக்கின்றதா இல்லையா என்றால் அதை எப்படி சரி செய்வது, அதாவது இப்பொழுது ஆர்மி கோர்ட்டில் MP 5 ஒரு கடிதம் டிசம்பர் 2024 வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி இந்த டிபெண்டன்ஸ் அந்த ஒய்ஃப் அந்த சில்ட்ரன்ஸ் நேம்களுடைய பேரோ டேட் ஆஃப் பர்த் திருத்தங்கள் செய்வதோ அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு கூறப்பட்டது. நெக்ஸ்ட்டு முக்கியமாக இந்த MACP மாடிஃபைடு ஐஷ்யூர் கெரியர் ப்ரோக்ரேஷன் இது பற்றியும் சரிபார்க்கப்பட்டது. யாருக்கெல்லாம் அந்த MACP கிரேடு ஃபஸ்ட்டு ஜனவரி 2006 பின்பு ஓய்வு பெற்று வந்தவர்களுக்கு அந்த PPO பார்த்தப்ப இந்த MACPயும் சரிபார்க்கப்பட்டது. அதில் 2 நாங்கள் நோட்டீஸ் ஆனது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், ஆனால் கிடைக்கவில்லை. அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்ட உள்ளது. இப்பொழுது DSP பென்ஷன் இதோட முக்கியமாக டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் இப்போது இது பற்றி தான் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறோம். இந்த வந்தவங்களை பார்த்தப்ப அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாஸ்புக் வச்சுருக்கவங்களுக்கு அதில் நாங்கள் சரிபார்த்தோம். கண்டிப்பாக அந்த இதில் DSP பென்ஷன் கோல்டு உள்ளவர்களுக்கு இருக்கின்றதா அல்லது டைமண்ட் பிளாட்டினம் உள்ளவர்களுக்கு சரியாக இருக்கிறது என்று பார்த்து இல்லாதவர்களுக்கு அதை பேங்கில் சென்று இந்த DSP பென்ஷன் கோல்டு என்பதையோ அதுபடி சரி செய்ய கேட்டுக்கொள்ளப்பட்டது. அப்புறம் முக்கியமாக என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிசபிலிட்டி சில்ட்ரன் அன்மேரீடு விடோ டைவர்ஸ் டாட்டர்ஸ் அவங்க இருந்தால் அவங்களுடைய பெயரை PPOவில் எப்படி சேர்ப்பது, அதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் KSPயிலிருந்து என்னென்ன கல்வி நிதி உதவிகள் கிடைக்குது இது பற்றி ஒரு சிலர் தெரியாமலே இருந்தாங்க. அவங்களுக்கு அங்கேயும் ஃபார்ம் கொடுத்து இது KSP நிதி உதவி பெறுவதற்கு உதவி செய்யப்பட்டது. இப்போது தமிழ்நாடை பொறுத்தவரையில் எக்ஸரிஸ்மென்ட் சில்ட்ரன் லிட்டரசி இம்ப்ரூவ்மெண்ட் கிராண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு KSPயில் தான் நிதி உதவி கிடைக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்ன கிடைக்கிறது தெரியாமல் இருந்தது. அது பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
அவேர்னஸ் கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிசபிள்டு ஹேண்டிகேப்டு டிபெண்ட்ஸ் சிஎஸ்எம். இதில் முக்கியமாக இந்த எஜுகேஷன் தவிர்த்து மற்ற டிசபிள்டு ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், இந்த டியூபர்குலோசிஸ், கேன்சர்ஸு, இந்த பக்கவாதம், இவங்களுக்கும் இந்த நிதி உதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எக்ஸிபியூஷன் மற்றும் அவர்கள் டிபெண்டன்ட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு. பெனூரி கிராண்ட் ஃப்ரம் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலிருந்து இந்த ஓய்வு ஊதியம் பெறாத முன்னாள் முப்படை வீரர்கள், அவர்கள் ஏழ்மையாக இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பெனூரி கிராண்ட்ஸ் அதை பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டது. இன்க்ரீஸ் ஆஃப் கேஎஸ்பி எஜுகேஷன் கிராண்ட்ஸ் ரூபீஸ் 1000 to 2000 பெர் மந்த். மேரேஜ் கிராண்ட் 50,000 to 1 lakh. இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு. ஏடிஎல்ஆர் கிராண்ட்ஸ், அதாவது எக்ஸர்வீஸ்மேன் காலமாயிட்டால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அசீரு டீசன்ட் லாஸ் ரைட்ஸ், அது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது. சிஎஸ்டியிலிருந்து கிடைக்கக்கூடியது, அப்புறம் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல வழக்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய 10,000, சிஎஸ்டியில் 10,000, ஸ்டேஷன் போடுறதுக்கு கிடைக்கக்கூடிய ரூபீஸ் 7,000. இது தவிர ஏஏடி ஆர்மி ஏர் டிஃபென்ஸிலிருந்து அவங்களுடைய அந்த முன்னாள் படைவீரர்கள் காலமாகிவிட்டால் அவர்களுக்கு தனியாக அந்த ஆர்டிலரி அண்ட் ஏஏடி அந்த அசோசியேஷனிலிருந்து அவர்களுக்கு அந்த ஏடிஎல்ஆர் கிராண்ட்ஸ் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இசிஹெச்எஸ் கார்ட்ஸ் ஒரு சிலரை பார்த்தாச்சுன்னா இன்னும் 60 KB அண்ட் 32 KB கார்டு வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பாக 64 KBயாக மாற்றி அதற்கான பலனை பெற வேண்டும் என்பதற்காக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இதில் முக்கியமாக பார்த்தோம் ஏஜிஐ எக்ஸ்டெண்டட் ஏஜியில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்ககிட்ட பார்த்தப்ப அவருடைய கணவர் சர்வீஸில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏஜியினுடைய இன்சூரன்ஸ் கிடைச்சிருந்தது. அதில் பேரண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க, ஒய்ஃபுக்கு மற்றும் சில்ட்ரனுக்கு எஸ்எஸ்டி, அதாவது சோசியல் செக்யூரிட்டி டெபாசிட்டில் போடுறாங்க. ஆனால் அந்த லேடிக்கு தெரியல. எல்லாமே முடிஞ்சதுன்னு பார்த்தா நாங்கள் செக் பண்ண பார்த்தப்போ அதில் ஒரு 13,40,000 எஸ்எஸ்டியில் இருந்தது. அது 2034 தான் குமுலேட்டிவோடு அது மெச்சூரிட்டி ஆகுது. அதையும் அவங்களுக்கு எடுத்து கூறப்பட்ட போது அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. எனக்கு இதை பற்றி தெரியாதே சார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ஆஃப் சிபிஎன்கிராம் அண்ட் நேஷனல் பென்ஷன் அதாலத். எத்தனை இந்த ஓய்வூதியர்களுடைய குறைபாடுகளை சரி செய்வதற்கு சிபிஎன்கிராம் சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் கிரிவியன்சஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பர்சனல் வெல்ஃபேர் வாயிலாக இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். ஓய்வூதியர்களுடைய குறைபாடுகளை எப்படி நிவர்த்தி செய்வது, அந்த குறைபாடுகள் நிவர்த்தி ஆகலைன்னா அதுக்கு எப்படி புகார்கள் அனுப்புவதுங்கிறது இது சிபிஎன்கிராம் வாயிலாக புகார்கள் தொடர்ந்து அனுப்பப்பட்டால் கண்டிப்பாக நிவர்த்தி என்பது ஆகிறது. அதோடு சேர்த்து நேஷன் பென்ஷனல் அதாலத்து என்பது நடக்கின்றது. இதன் வாயிலாக நல்லதொரு நடவடிக்கை என்பது உள்ளது. இது பற்றி ஒரு விழிப்புணர்வு இந்த கேம்பில் இந்த முகாமில் வந்திருந்த அனைத்து முன்னாள் முப்படை வீரர்களும் குடும்ப உதவியவர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. இந்த கேம்பு முடிந்த உடனே அதுக்கப்புறம் பல கால்கள் டெலிஃபோன் வந்தது. சார் எங்கள் ஏரியாவிலையும் இந்த மாதிரி ஒரு கேம்பு நடத்தணும், அங்கே நல்லபடியாக நடந்தது, எங்கள் பக்கத்துலேயும் ஏகப்பட்டவர்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க, நடத்தி கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. நாங்களும் முயற்சி செய்கிறோம், அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கூறியிருக்கின்றோம். இது ஒரு விழிப்புணர்வு தான். ஏன்னு கேட்டாச்சுன்னா எங்களுக்கு கிடைத்த ஒரு நல்லதொரு வாய்ப்பு. நேஷன் வைடு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கம்பெனி என்பதை மத்திய அரசின் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதார நலத்துறை என்பது நடத்தி வருகின்றது. இதன் காரணமாக எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு. கிராமம் சென்று கிராமத்தில் உள்ள முன்னாள் படைவீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு ஒரு சேவை செய்வதற்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது. இதுபடி மற்ற கிராமங்களில் அவர்கள் விரும்பினால் அவர்களுக்கும் எங்கள் உதவி என்பதும் எங்கள் சேவை என்பது இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.